பாதுகாப்பு கிடையாது எங்களுக்கு அங்கே தங்கி. திருநங்கைகளுக்கு கல்யாணன்றது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு லைஃப் தானே. மிகவும் பிரசித்தி பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவில் பங்கேற்க வந்த திருநங்கைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்துள்ளனர். அவர்கள் கூறியது என்ன பார்க்கலாம். விழுப்புரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாதான் கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டும் நிகழ்வு வரும் 13ஆம் தேதியும் அரவானை பலியிடும் நிகழ்வு 14ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கூவாகத்தில் திருநங்கைகள் பூசாரி கையால் தாலி கட்டிக்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நாளுக்காக எங்க மக்கள் பல நாளா காத்துட்டு இருந்துட்டு, இந்த நாள் ஃபேஷன் ஷோ ப்ரோக்ராம் இருக்கு, அப்புறம் திருமண செலிப்ரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் மறுநாள் இந்த தாலி அறுப்பு அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்காக ஒரு வருஷமா காத்திருந்து அவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சு இதுக்கு எல்லா எஃபர்ட்டும் போட்டு எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ப்ரோக்ராம். இந்த நிலையில் திருவிழாவை முன்னிட்டு சென்னை, பெங்களூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக விழுப்புரத்தில் உள்ள அனைத்து விடுதிகளையும் ஆக்கிரமித்துள்ளனர். ஆனால் விடுதிகளில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். கூத்தாண்டவர் கோவிலில் தாலி கட்டும் நிகழ்வை காண ஒரு வருடம் காத்திருந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தங்கள் நண்பர்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, கூவாகத்தில் திருவிழா நடைபெறும் நேரத்தில் அடிப்படை வசதிகளை அரசு செய்து தர கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்ததும் அரசு செவி சாய்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தமிழக அரசு விரைவில் செய்து தரும் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோயில் கிட்ட ரொம்பவும் ரூம் வசதி கிடையாது. நாங்களே இப்போ அங்கேருந்து 1 hour டிராவலில் தான் நாங்கள் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நாங்களே ரூம் போட்டிருக்கோம். அதே மாதிரி திருநங்கைனாலே ஜாஸ்தியாக ரூம் சார்ஜஸ்லாம் ஜாஸ்தி பண்ணுறாங்க. எங்களுக்கு அங்கே பக்கத்தில் பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு அங்கே தங்கி இருந்து எங்கள் கடவுளை வழிபண்ற பாதுகாப்பு கிடையாது. நாங்களே 1 hour 2 hour டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் தங்கி இருந்து எல்லாமே போகிறோம். பண்ணித்தரோம்னு சொல்கிறாங்க. கூடி சீக்கிரத்தில் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறோம்.